மீண்டும் விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்திய அணி பொறுத்தவரை 5 டெஸ்ட் போட்டி கொண்ட தொடரில் இந்தியா இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறதாகவே 3வது டெஸ்ட் போட்டி ஆரம்பமாகி நேற்றைய தினம் 3வது நாள் நிறைவின் போது இந்திய அணி ஒரு சிறப்பான ஆட்டத்தை நிறைவு செய்திருந்தது. முதல் இன்னிங்ஸை பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணி 387 ஓட்டங்களை சகல விடுக்கும் நடந்து கொண்டிருந்த வேளையில் 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்திருந்த இந்திய அணி நேற்றைய நாள் தொடங்கும் போது 151 ஓட்டத்துக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்த வேளையில் 4வது விக்கெட்டுக்காக இந்த போட்டியின் திருப்புமுனையாக மாறியிருந்தார்கள். ரிஷாட் மற்றும் ராகுலுடைய 141 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் 4வது விக்கெட்டுக்காக சிறப்பானதாக இந்தியாவுக்கு அமைந்திருந்தது. இதில் ரிஷாட் பண்ட் அதிரடியாக 4 ஓட்டங்கள் 8-6 ஓட்டம் 6 இடங்களை 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்ததோடு 10வது சதத்தினை பூர்த்தி செய்திருந்தார் KL ராகுல். தன்னுடைய சதத்தினை நேற்றைய தினத்தில் பூர்த்தி செய்தார். 4 ஓட்டங்கள் 13 இடங்களாக இந்த 100 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு 6வது விக்கெட்டுக்காக ரவீந்திர ஜடேஜா மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகிய இருவருக்கு இடையிலான இணைப்பாட்டம் 72ஆக காணப்பட்டது. நிதிஷ்குமார் ரெட்டி இதில் 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக 30 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க, அதன் பின்னதாக சகலதுறை ஆட்டக்காரர் இந்தியாவின் தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ரவீந்திர ஜடேஜாவுக்கு இடையில் மீண்டும் ஒரு 50 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டது. வாஷிங்டன் சுந்தர் 4 ஓட்டம் 1, 6 ஓட்டம் 1, 23 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்க, ரவீந்திர ஜடேஜா 4 ஓட்டங்கள் 8, 6 ஓட்டம் 1 72 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்திருந்தார். ஆகாஷ் தீப் 7 ஓட்டங்கள், பும்ரா 0, சிராஜ் ஆட்டம் இழக்காது 0 இருந்த வேளையில் 387 ஓட்டங்களை இந்திய அணியும் பெற்றுக் கொடுத்தது. ஏற்கனவே முதலாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 387 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு இந்திய அணியும் 387 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்த போட்டியில் சமநிலையில் முதலாவது இன்னிங்ஸை முடித்திருக்கிறது. ஆகவே 2 அணிகளும் ஒரே ஓட்ட எண்ணிக்கை பெற்றிருப்பது ஒரு சிறப்பான அம்சமாக மாறியிருக்கிறது முதலாவது இன்னிங்ஸிலே. ஆகவே இன்றைய பந்துவீச்சு பொறுத்தவரை இங்கிலாந்து சார்பில் கிறிஸ் வாக்ஸ் 3 விக்கெட்டுகள், ஜாஃப்ரா ஆர்ச்சர், பேன்ஸ்டாக் தலா 2 விக்கெட்டுகளும், கோஸ் சாயிப் பாசிர் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். 3வது நாள் ஆட்ட நிறைவின் போது இங்கிலாந்து அணி 2 ஓட்டங்களுக்கு எந்த விதமான விக்கெட் இழப்பின்றி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்திய அணி இன்றைய தினத்தில் இங்கிலாந்தை குறைந்த ஓட்டங்களுக்கு கட்டுப்படுத்தி இன்றைய நாள் நிறைவடையும் போது இந்திய அணி துடுப்படுத்த ஆட வந்து 4வது தினத்திலே இன்றைய தினத்தை சிறப்பான முறையில் நிறைவு செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் இங்கிலாந்து அணி சிறப்பாக துடுப்படுத்த ஆடி அதிகூடிய ஓட்டங்களை விரைவாக பட்டுக் கொடுத்து இந்திய அணிக்கு நாளைய தினம் துடுப்படுத்த ஆட வாய்ப்பு கொடுத்தால் ஒரு அழுத்தமான ஒரு போட்டியாக மாற இருக்கிறது. ஆகவே இந்திய அணி என்ன செய்ய போகிறார்கள், இங்கிலாந்து அணி என்ன செய்ய போகிறார்கள் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள் ரசிகர்கள். ஆகவே இந்த போட்டி விறுவிறுப்பு மத்தியில் 2 இறுதி தினங்களை இப்பொழுது கடக்க இருக்கிறது. ஆகவே இன்றைய போட்டி 4வது நாளாக ஆரம்பமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டியிலே எந்த அணி வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை இன்னும் 2 தினங்களில் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே மீண்டும் ஒரு விளையாடிச்சலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.